ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான பனானா மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு பெரிய வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழமான வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் இது நல்லாயிருக்கும். தோலை எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணி சேர்த்தோம்னா நல்லா ஒன்று போல் அரைப்படும். இப்போ கட் பண்ணதை ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 4 முந்திரி பருப்பை ஒரு 15 நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா அரைப்படுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். முந்திரி பருப்பு சின்ன பீசஸாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டுரும். அதுக்கப்புறம் ஒரு 3 பேரிச்சம்பழத்தில் கொட்டையை எடுத்துட்டு அதையும் ஒரு 15 நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழத்துக்கு பதிலாக நீங்கள் சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் சுகர் சேர்க்காததுனால பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பால் சேர்த்துக்க போகிறேன். மில்க் ஷேக் சில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும். அதனால் சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாமே சேர்த்தாச்சு. இதை மூடி நல்ல ஸ்மூத் ஆகிற வரைக்கும் நம்ம இதை பிளெண்ட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் நேரம் கண்டினியூஸாக நம்ம பிளெண்ட் பண்ணாதான் நம்ம சேர்த்த முந்திரி பருப்பு அந்த பேரிச்சம்பழம் எல்லாமே ஒன்று போல் நல்லா கலந்து அரைப்படும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம திறந்து நம்ம எந்த கிளாஸில் சர்வ் பண்ண போகிறோமோ அதுக்கு மாற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நான் பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே உடனே சில்லுன்னு குடிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். ரொம்ப சத்தான ரொம்பவே சுவையான வாழைப்பழ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.